வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேல், லெபனான் மற்றும் ஈரானிய ஆதரவு குழுவான ஹெஸ்போல்லா ஆகிய தரப்பினர் தங்களுக்கு முன்னிருக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கடந்த ஆண்டு அக்டோபர் 8 முதல் நடக்கும் போரை முடிவுக்கு கொண்டுவரும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க சிறப்பு தூதர் அமோஜ் ஹாஸ்டின் தெரிவித்தார். பெய்ரூட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர எங்களுக்கு ஒரு உண்மையான வாய்ப்பு உள்ளது, இது முடிவெடுக்கும் தருணம் என்றும் அவர் தெரிவித்தார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு நெருங்கிவிட்டது என்று பைடன் நிர்வாகத்தின் நம்பிக்கைக்கு மத்தியில் அவர் பேசினார். 2006 ஆண்டு 2ஆம் லெபனான் போரை முடிவுக்கு கொண்டு வந்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் 1701 அடிப்படையில் போர் நிறுத்தத்திற்கான அமெரிக்க முன்மொழிவை இஸ்ரேல் மற்றும் லெபனான் இரண்டும் பார்த்துள்ளன. ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் 1701 இதுவரை காலமும் முழுமையாக செயற்படுத்தப்படவில்லை. அந்த தீர்மானம் லெபனானில் லிட்டானி நதிக்கும் இஸ்ரேலிய வடக்கு எல்லைக்கும் இடையே தெற்கு லெபனானில் உள்ள பகுதியில் ஹெஸ்போல்லா போன்ற ஆயுதமேந்திய அரசு சாரா இயக்கங்களின் செயல்பாட்டை தடை செய்கிறது. அப்படி ஒரு தீர்மானம் உள்ள நிலையிலும் லெபனானின் லிட்டானி நதிக்கு தெற்கே இஸ்ரேலின் வடக்கு எல்லை வரை ஹெஸ்போல்லா தமது தளங்களை அமைத்து இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்தது. லிட்டானி நதிக்கு என்ன முக்கியத்துவம் உள்ளது? ஹெஸ்போல்லா அந்த நதிக்கு வடக்கே பின்னகர்த்தப்பட்டால் ஹெஸ்போல்லாவிடம் உள்ள பெரும்பாலான ராக்கெட்களின் தாக்குதல் தூர வீச்சுக்கு வெளியே இஸ்ரேலின் எல்லை இருக்கும். இப்போது போல நூற்றுக்கணக்கான ராக்கெட்களை ஹெஸ்போல்லாவால் ஏவ முடியாது போய்விடும். கடந்த ஆண்டு அக்டோபர் 8 முதல் ஹெஸ்போல்லா இஸ்ரேலை தாக்காது விட்டிருந்தால் இஸ்ரேலும் ஹெஸ்போல்லாவை தாக்கி இருக்காது. ஹெஸ்போல்லாவும் எந்தவித தடையுமின்றி இஸ்ரேலின் வடக்கு எல்லைக்கு அருகே இயங்கி இஸ்ரேலுக்கு தொடர் அச்சுறுத்தலாக இருந்திருக்கலாம். ஹெஸ்போல்லா தேவையில்லாமல் ஒரு போரை தொடங்கி தமது நீண்டகால தலைவரை இழந்து, தளபதிகளை இழந்து, தரையடி சுரங்க கட்டுமானங்களை இழந்து, பலம் இழந்து, எல்லாவற்றுக்கும் மேலாக லிட்டானி நதி வரை பின்வாங்க வேண்டிய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பரிசீலிக்க வேண்டிய பரிதாப நிலையில் உள்ளது. போர் நிறுத்தம் செய்யாவிட்டால் ஹெஸ்புல்லா மேலும் மேலும் இழப்புகளை சந்திக்கும். அதனால் ஈரானும் போர் நிறுத்தத்திற்கு பச்சை கொடியை காட்டிவிட்டு காத்திருக்கிறது. இஸ்ரேல் போர் நிறுத்தத்திற்கு போகுமா அல்லது ஹெஸ்புல்லாவுக்கு தொடர்ந்தும் இழப்புகளை ஏற்படுத்துமா? அது இஸ்ரேலின் கைகளில் தங்கியுள்ளது. போர் நிறுத்த உடன்படிக்கையில் ஹெஸ்புல்லா மீண்டும் ஆயுதமேந்த முடியாது என்பதை உறுதிப்படுத்தும் ஒரு நடைமுறை பொறிமுறையை கொண்டிருக்க வேண்டும் என்று இஸ்ரேல் எதிர்பார்க்கிறது. மேலும் ஹெஸ்போல்லா லிட்டானி ஆற்றின் பின்னால் இருக்கும் ஒரு பெரிய அளவிலான இடையக மண்டலத்தை உருவாக்க வாய்ப்பு உள்ளது. இஸ்ரேலின் நிபந்தனைகளில் சிறிய லெபனான் எல்லை உட்பட ஹெஸ்போல்லா ராணுவ இலக்குகள் மற்றும் ஆயுத கடத்தல் வழித்தடங்களை ஐடிஎஃப் தாக்க முடியும் என்று வலியுறுத்துவதும் உள்ளது. அதாவது ஹெஸ்போல்லா ஒப்பந்தப்படி நடக்காவிட்டால் ஐடிஎஃப் மீண்டும் தாக்குதல் நடத்தும் என்ற நிபந்தனையை ஒப்பந்தத்தில் சேர்க்க வேண்டும் என்கிறது இஸ்ரேல். போர் நிறுத்தம் தொடர்பான விவரங்களை இறுதி செய்ய லெபனானில் அமெரிக்க சிறப்பு தூதர் அமோஜ் ஹாஸ்டின் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். லெபனான் நாடாளுமன்ற சபாநாயகர் நபிக் பெரியை சந்தித்த பின்னர் இடைக்கால பிரதமர் நஜீப் மிகாட்டியுடன் கலந்துரையாடிய பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். இருவரும் அமெரிக்காவின் போர் நிறுத்த முயற்சிகளுக்கு ஆதரவாக உள்ளனர் என்று தெரிவித்தார். அமெரிக்க சிறப்பு தூதர் அமோஜ் ஹாஸ்டின் லெபனான் நாடாளுமன்ற சபாநாயகர் நபிக் பெரியுடனான அவரது உரையாடல் மிகவும் ஆக்கப்பூர்வமாகவும் மிகவும் உதவிகரமாகவும் இருந்தது. அனைத்து தரப்புக்கும் இடையே உள்ள இடைவெளிகளை நாங்கள் தொடர்ந்து குறைத்து வருகிறோம் என்றார். போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக முடிவெடுப்பது எளிதாக உதவுவதே தாம் பெய்ரூட் வந்த நோக்கம் என்று ஹோஸ்டின் கூறினார். ஆனால் இறுதியில் இந்த போருக்கு ஒரு முடிவை எட்டுவது அதில் நேரடியாக தொடர்புபட்ட தரப்புகளின் முடிவாகும் என்று அவர் தெரிவித்தார். போரின் முடிவு இப்போது எங்கள் முயற்சியில் உள்ளது, ஆனால் முடிவு அவர்களது கைகளில் உள்ளது என்று கூறினார். இப்போது ஒரு சாளரம் இருப்பதை நாம் காட்டியுள்ளோம். வரும் நாட்களில் உறுதியான முடிவை இந்த சாளரம் ஊடாக இருதரப்பும் எடுக்கும் என்று நம்புகிறேன் என்றார். இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தின் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு குழுவின் தலைவர் MK ஜூலி எடல்ஸ்டீன் இந்த ஒப்பந்தம் குறித்து இஸ்ரேலில் உள்ள சந்தேகங்கள் பற்றி குறிப்பிட்டு, இவை ஒப்பந்தம் இறுதி செய்யப்படுவதில் இருந்து வெகு தொலைவில் உள்ளது என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது, ஒப்பந்தத்திற்கு இணங்குவதை உறுதி செய்வதன் மூலம் லெபனானில் உள்ள ஹெஸ்போல்லா இஸ்ரேலுக்கு ஆபத்தை விளைவித்தால் அதைத் தொடர்ந்து தாக்கும் IDF திறன்தான் முக்கிய அம்சமாகும். அது எங்களுக்கு மிக முக்கியமான விஷயம். ஒப்பந்தத்தில் இந்த விஷயம் இருக்கக்கூடாது என்பது ஹெஸ்போல்லாவுக்கு மிக முக்கியமானது என்பதில் ஆச்சரியமில்லை என்று எடல்ஸ்டீன் கூறினார். அதை விளக்கிய அவர், ஒப்பந்தம் கையெழுத்தான பின்னர் IDF செயற்படும் சுதந்திரம் பற்றி நான் வெளிப்படையாக பேசுகிறேன். மீதமுள்ள அனைத்தும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது. லெபனான் ராணுவ உடன்படிக்கைக்கு இணங்குவதை உறுதி செய்யும் பணியில் IDF இயக்க சுதந்திரம் மிகவும் முக்கியமானது. ஹெஸ்போல்லா தனது ராணுவ திறனை மீண்டும் கட்டியெழுப்ப முயற்சிக்கும் பட்சத்தில் இஸ்ரேலிய ராணுவம் குறிப்பாக ஆயுத கடத்தலுக்கு எதிராக செயல்பட முடியும் என்று மற்றும் ஒரு முக்கியமானது விஷயம்.
ஒப்பந்தத்தில் ஐடிஎஃப் லெபனானில் செயல்படுவதற்கான சுதந்திரம் இருக்க வேண்டும் என்றால் அதில் கையெழுத்திட முடியும் என்று அவர் கூறினார். லெபனான் உயர் அதிகாரி ஒருவர் ராய்ட்டர்ஸிடம் தனது அரசாங்கமும் ஹெஸ்புல்லாவும் அமெரிக்க போர் நிறுத்த முன்மொழிவுக்கு ஒப்புக்கொண்டதாக தெரிவித்தார். திங்கட்கிழமை லெபனானில் உள்ள அமெரிக்க தூதரிடம் லெபனான் எழுத்துப்பூர்வமாக பதிலை வழங்கியதாக பெர்ரியின் உதவியாளர் அலி ஹசன் கலீல் தெரிவித்தார். அமெரிக்க தூதரிடம் லெபனான் எழுத்துப்பூர்வமாக பதிலை பற்றி கலீல் மேலும் விவரங்களை வழங்க மறுத்துவிட்டார். நாங்கள் முன்வைத்த அனைத்து கருத்துக்களும் ஐநா தீர்மானம் 1701 அதன் அனைத்து விதிகளுடன் துல்லியமாக பின்பற்றுவதை உறுதிப்படுத்துகிறது என்று மட்டுமே தெரிவித்தார். பெர்ரியின் உதவியாளர் இந்த முயற்சியின் வெற்றி இப்போது இஸ்ரேலை சார்ந்துள்ளது என்றும் இஸ்ரேல் ஒரு தீர்வை விரும்பவில்லை என்றால் அது 100 பிரச்சனைகளை உருவாக்கலாம் என்றும் கூறினார். இஸ்ரேல் லெபனானை தீக்கிரையாக்கி முடிக்கும் வரை பேச்சுவார்த்தைகளை இழுத்துச் செல்ல முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். அதை இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் பெய்ரூட் மற்றும் ஹெஸ்புல்லாவின் கட்டுப்பாட்டில் உள்ள தெற்கு புறநகர் பகுதிகள் மீது குண்டுவீச்சு அதிகரிப்பதை அது காட்டுகிறது. இது எங்கள் நிலையை பாதிக்கிறது என்றார். பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு அந்த மூலோபாயத்தை பற்றி அப்பட்டமாக தெரிவித்தார். நேற்று இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் அவர் பேசிய போது இஸ்ரேல் போரை நிறுத்திவிட்டு லெபனானுடன் பேசவில்லை, ஹெஸ்புல்லாவை தீக்குளிக்க வைத்தபடிதான் பேச்சுவார்த்தை நடக்கிறது, அதே போக்கு இறுதி முடிவு எட்டப்படும் வரை தொடரும் என்று கூறினார்.